நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க நாச்சியார் கோயிலில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் கோயிலில் 13 நாட்களுக்கு நடக்கக்கூடிய திருவிழாவில் வருஷம் வைகாசி மாதம் சமயபுரம் மாரியம்மனே ஆகாய மார்க்கமாக நம்ம நாச்சியார் கோயிலுக்கு எழுந்தருளி 13 நாட்கள் விதவிதமான அலங்காரத்தில் அந்த ஊர் மக்களுக்கு காட்சியளித்து இந்த திருவிழாவுடைய நிறைவு நாளான 13வது நாள் அன்னைக்கு அந்த ஊர் மக்களை பிரிய மனசு இல்லாமல் மறுபடியும் சமயபுரத்துக்கே திரும்பி போகிற அந்த ஒரு திருவிழா இந்த வருஷம் மே 23ஆம் தேதியிலேருந்து வர ஜூன் 3ஆம் தேதி, அதாவது வர புதன்கிழமையோட நிறைவடையுது. அதாவது வர ஜூன் 3ஆம் தேதி நள்ளிரவு நம்ம ஆகாச மாரியம்மன் தன்னுடைய சொந்த ஊரான சமயபுரத்துக்கே மறுபடியும் புறப்படுவாங்க. இந்த ஆகாச மாரியம்மனை யார் என்ன வேணுனாலும் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அம்பாள் நிறைவேற்றி வைப்பான்ங்கிறது தான் ஐதீகம். இப்போ நீண்ட நாட்களா திருமணமாகி குழந்தை இல்லாதவங்க இந்த அம்பாளுக்கு பிடிச்ச வளையலையும் மல்லிகைப்பூவையும் வாங்கி கொடுத்து வேண்டிக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் ஆகிறதுக்குள்ள அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில உண்மையாவே நடந்த ஒரு நிஜ சம்பவமாகவும் இருக்கு. அதனால வர ஜூன் 3ஆம் தேதிக்குள்ள இந்த அம்பாலை நேரில் வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சவங்க சீக்கிரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நாச்சியார் கோயிலில் உள்ளவங்க யாராவது என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அம்பாலை எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.